இன்றைய புனிதர் ஜூன் 1 புனித ஜஸ்டின் மறைசாட்சி தத்துவ மேதை. பிறப்பு 100ஆம் ஆண்டு சிரியா. இறப்பு 165. புனிதர் பட்டம் 1035. திருத்தந்தை 9ஆம் பெனடிக்ட். இவர் கிரேக்க மொழி பேசும் பெற்றோருக்கு மகனாக பிறந்தார். சிறு வயதிலிருந்தே தத்துவ கலையை ஆழமாக கற்றுத் தேர்ந்தார். இவரது காலத்தில் இருந்த பிளேட்டோ போன்ற தத்துவ மேதைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். எல்லாம் வல்ல இறைவனை பற்றி இந்த தத்துவ ஞானம் தனக்கு முழுமையான விளக்கம் அளிக்க இயலவில்லை என்று உணர்ந்தார். ஒரு நாள் அலெக்சாண்ட்ரியா நகருக்கு அருகில் கடற்கரையில் நடந்து போய்க் கொண்டிருந்த போது தற்செயலாக ஒரு வயது முதிர்ந்த கிறிஸ்தவரை சந்தித்தார். அவருடன் நெடுநேரம் உரையாடினார். அதன் பயனாக விவிலியத்தில் இறைவாக்கினர்கள் எழுதிய இறைவாக்குரைகளை படித்தார். நாளடைவில் மீட்பரின் முன்னறிவிப்பு இறைவாக்கை சரியாக புரிந்து கொண்டார். கிறிஸ்தவர்கள் எத்தனை மன வலிமையுடன் கிறிஸ்துவிற்காக வேதனைகளை தாங்கிக் கொண்டார்கள் என்பதை உணர்ந்து வேதனைப்பட்டார். இறைவாக்கினர்களை நினைத்து வியப்படைந்தார். சாவை தழுவினாலும் இந்த மறைசாட்சியிடம் காணப்பட்ட முகமலர்ச்சியும் ஆர்வமும் அவரை மிக ஆழமாக தொட்டது. இவர்களின் வீரச்சாவும் இவர் திருநூலை படித்ததன் பயனுமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்காக வாழ முடிவெடுத்தார். பின்னர் தமது தத்துவ மேதைக்குரிய உடையிலேயே பல பயணங்களை மேற்கொண்டார். இறுதியாக ரோம் நகரை அடைந்தார். 4 நற்செய்தியாளர்களும் எழுதிய இறைவாக்குகளை பற்றி தெளிவாக படித்தார். முடிவில் அவர்கள் எழுதியவைகள் அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார். இதன் பயனாக இவரது நாட்களில் ஞாயிறு திருப்பலிப்பாடு எவ்வாறு நடைபெற்று வந்தது என்பதை பற்றி விரிவாக எழுதி வைத்தார். அனைத்திற்கும் மேலாக திவ்ய நற்கருணையில் இறை பிரசனத்தை பற்றியும் அதில் நாம் கொண்டிருக்க வேண்டிய விசுவாச பற்றுறுதி பற்றியும் மிகவும் ஆழமாக விவரித்து எழுதியுள்ளார். 147ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டது போல இனியும் துன்புறுத்தப்படக்கூடாது என்று மன்னன் ஆண்ட்ரோனியூஸ் பயஸ் ஆணை பிறப்பித்தான். ஜஸ்டின் எழுதிய பல நூல்களில் ஒன்றில் உலகில் எப்பகுதியிலும் எக்காலத்திலும் உண்மையை சுட்டிக்காட்டிய ஞானிகள் அனைவரும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று மிக அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டுள்ளார். 166இல் ஜஸ்டின் எழுதிய மற்றொரு நூலில் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாச பேருண்மைகளை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளார். இதனால் இந்நூல் அப்போதைய அரசன் மார்க்கஸ் அவுரலியோஸுக்கு எரிச்சல் மூட்டியது. இதனால் கோபம் கொண்ட அரசன் கிறிஸ்துவ விசுவாசத்தையும் ஜஸ்டினையும் அழிக்க எண்ணி அவரை சிறைபிடித்து சென்றான். அங்கு பல கொடுமைகளை அனுபவித்த ஜஸ்டின் தனது 67ஆம் வயதில் தலை வெட்டப்பட்டு இறந்தார். அவர்தான் இறக்கும் வரை எந்த ஒரு தத்துவ கலையும் இறுதியில் கிறிஸ்துவிடம் மட்டுமே கொண்டு சேர்க்க முடியும் என்பதை இடையூறாது போதித்தார். ஜெபம். எங்கள் தந்தையாகிய இறைவா, இன்றைய உலகில் உள்ள தத்துவ மேதைகளை நீர் கண்ணோக்கி அருளும். ஒவ்வொருவரும் உம்மை மையமாக வைத்து செயல்படவும் தங்கள் பணிகளின் வழியாக உம்மை பறைசாற்றவும் புனித ஜஸ்டின் வழியாக அருளை தந்து காத்து வழிநடத்தும். ஆமென்.